World's biggest astrology community in Tamil. Online Astro TV, வாழ்வின் வெளிச்சம். ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள். அடுத்தபடியாக நம்முடைய அருமை நண்பர் இளம்பிள்ளை உயர் திரு மாரிச்செட்டி ஐயா அவர்கள் 10ஆம் பாவமும் நவரத்னமும் என்ற அற்புத தலைப்பில் பார்த்தீங்கன்னா பேச இருக்கின்றார். அதாவது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மாரிச்செட்டி ஐயா கிட்ட ஜோதிட விஷயங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பார்த்தீங்க அப்படின்னா ஆய்வுகள் செய்து அதில் எப்படி பலன் சொல்லணும் அப்படின்ற ஒரு அற்புதமான சூட்சமங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு தர இருக்கின்றார். ஒருத்தருக்கு தொழில் முன்னேற்றம் அடையணும்னா என்ன மாதிரியான நவரத்தனங்கள், ஏன்னா இன்னைக்கு ராசிகள் போடுறோம், அப்புறம் நவரத்தன மோதிரம் போடுறோம், அதெல்லாம் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா அது பலிதமாகலை, ஒர்க் அவுட் ஆகலை என்ன சொல்லுவாங்க. அப்போ சரியான நவரத்தனங்களை எப்படி தேர்வு செய்து போடணும் அப்படின்ற ஒரு அற்புதமான சூட்சமங்களை, எந்த நவரத்தனத்தை நம்ம பார்த்தீங்கன்னா அணிந்து கொண்டோம் என்றால் அவர்களுக்கு தொழில் முன்னேற்றம் மிக சிறப்பாக இருக்கும் என்ற அற்புத தலைப்பில் பேச மாரிச்செட்டி ஐயா அவர்களை வருக வருக என வரவேற்கின்றோம். ஞானானந்தமயம் தேவம் நிர்மல ஸ்படிகாக்கிருதம் ஆதார சர்வ வித்யானாம் அயக்ரீவ உபாஸ்மகி. நமது நாமக்கல் மாவட்ட ஜோதிடர்கள் நலவாழ்வு சங்கத்தின் 16வது ஆண்டு விழாவில் எனக்கு பேச வாய்ப்பளித்த சங்க தலைவர் திரு பி நௌசாத் ஐயா அவர்களுக்கும், செயலாளரும் நண்பருமான திரு சக்திகுரு ஐயா அவர்களுக்கும், பொருளாளர் திரு பவுன்ராஜ் ஐயா அவர்களுக்கும், துணைத் தலைவர் சக்திவேல் ஐயா அவர்களுக்கும், துணை செயலாளர் வேலாயுதம் ஐயா அவர்களுக்கும், கௌரவ ஆலோசகர் தென்னரசு ஐயா அவர்களுக்கும், மேடையில் அமர்ந்திருக்கும் நவமணி சண்முகவேல் ஐயா அவர்களுக்கும், வாஸ்து ஈஸ்வரன் ஐயா அவர்களுக்கும், சூரிய ஜெயவேல் ஐயா அவர்களுக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு ஜோதிட சபையை அலங்கரிக்கும் அனைத்து ஜோதிட நண்பர்களையும் வணங்கி எனக்கு தெரிந்த ஜோதிட கருத்துக்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் ஆனந்தம் அடைகிறேன். ஒருத்தர் ஜோதிடர்கிட்ட வந்த உடனே என்ன கேள்வி கேட்பார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல்ல எடுத்தோடனே படித்து முடிச்சிட்டாரு, என்ன வேலை கிடைக்கும், எந்த வேலையில் போனால் நான் வாழ்க்கையில் முன்னேற முடியும், எந்த ரூட்டில் போகணும், அதுக்கு உங்கள்கிட்ட ஏதாவது வழி இருக்கான்னு சொல்லி கேட்பார். அப்போ நம்ம ஜோதிடர்கள் அவங்க ஜாதகத்தை பார்த்துட்டு இந்த தொழில் பண்ணு, இப்படி பண்ணனா நீ முன்னேறலாம் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு அவங்களுடைய திசா புத்தியும் கோச்சாரமும் ஹெல்ப் பண்ணால் அவர் டெவலப் ஆவார், ஹெல்ப் பண்ணா அவர் வீழ்ச்சி அடைவார். ஸோ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் அதுக்கு சில பரிகாரங்கள்லாம் கேட்பாங்க. அதை எப்படி எடுக்கிறது, முதல்ல தொழிலை எப்படி நம்ம நிர்ணயம் பண்ணணும், நம்ம பராசர ஜோதிட முறையில் எப்படிலாம் நம்ம முன்னோர்கள் தொழிலை நிர்ணயம் பண்ணியிருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம மேலோட்டமாக தெரிஞ்சு கொண்டாதான் அடுத்தது நம்ம அதை எப்படி சரி பண்ண முடியும்னு சொல்ல முடியும். ஒரு கட்டடம் கட்டுறோம், கட்டடம் நடுவில் லைட்டாக சரியுது அப்படின்னா எந்த இடத்துல மிஸ்டேக் பண்ணியிருக்கோம் நமக்கு தெரியணும், அல்லது கட்டடம் எப்படி கட்டணும்னு தெரியணும், அப்போ தான் அதை நம்ம தீர்வு பண்ண முடியும். அதே மாதிரி தான் தொழிலும். இப்போ ஒருத்தர் தொழில் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா தொழில் எப்படி செய்யணும் அப்படின்னாக்கா, அதாவது எண்ணமும் செயலும் இணைஞ்சு ஒரு தொழிலை செஞ்சாதான் அது சிறப்படையும். அப்போ எண்ணம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா 1ஆம் பாவம், செயல் அப்படின்றது 10ஆம் பாவம். அப்போ ஒருத்தர் ஒரு தொழிலில் சிறப்படையணும்னா முதல்ல 1ஆம் பாவம் 10ஆம் பாவம் இணைந்த தொழிலை கையில் எடுத்தாதான் அவர் வெற்றி அடைவார். அடுத்ததா 1ஆம் பாவ தொழில் அவனுக்கு மனசுக்கு பிடிச்ச தொழில். இப்போ எது வேணா படிச்சிருப்பாங்க, ஆனால் அவன் மனசில் ஒரு தொழில் பிடிச்சிருக்கும், அந்த தொழிலை செஞ்சால் தான் அவனுக்கு திருப்தி. இப்போ நான் படித்தது மெக்கானிக்கல் ஃபீல்டில் படித்தேன், ஆனால் எனக்கு லைஃப்பில் ஜோதிடத்தில் ஏதாவது பண்ணணும் அப்படின்ற எண்ணத்தில் நான் ஜோதிடத்துறைக்குள்ளே வந்துட்டேன். ஸோ அங்கேயே இந்த கிரகம் தான் என்னை ஆளுமை பண்ணியிருக்கு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 3ஆவதாக தான் 10ஆம் பாவத்துடைய தொழில். அடுத்தது 4வது விதி என்ன சொல்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா, 10ஆம் பாவாதிபதி நவாம்சத்தில் எந்த வீட்டில் உட்கார்ந்துருக்கானோ அந்த வீட்டினுடைய காரகத்துவ தொழில், அந்த வீட்டு அதிபதியினுடைய தொழில், இதை நம்ம 4ஆவதாக எடுக்கணும். அடுத்தது 10ஆம் பாவாதிபதி எந்த வீட்டில் உட்கார்ந்துருக்கானோ அந்த வீட்டினுடைய காரக தொழில், அந்த வீட்டு அதிபதியினுடைய தொழில். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 10ஆம் பாவாதிபதி எந்த நட்சத்திரத்தில் நின்றுருக்கானோ அந்த நட்சத்திர
அதிபதியினுடைய தொழில். என்ன கேஎஸ்கே என்ன சொல்றாருன்னா, ஒரு கோள் தான் நின்ற நட்சத்திராதிபதி நின்ற வீட்டின் பலனை செய்யும், அல்லது அடுத்ததான் அந்த நட்சத்திராதிபதியோட பலனை செய்யும் அப்படின்றார். அப்ப அந்த நட்சத்திராதிபதியினுடைய விஷயத்தை நம்ம கொஞ்சம் கெட்டியா பார்க்கணும். அடுத்ததா 10ஆம் பாவத்தில் பாவாதிபதி எந்த வீட்டில் இருக்கானோ அவனை எந்தெந்த கிரகங்கள்லாம் பார்க்குதோ அந்த கிரக தொழில் நடக்கும். அடுத்ததா பார்த்தீங்கன்னா 10ஆம் பாவாதிபதி யாருடன் இணைந்திருக்கானோ அந்த கிரக தொழிலாம் ஒருத்தர் செய்யலாம். அடுத்தது ஜீவனக்காரகன் சொல்லக்கூடிய சனி எந்த ராசியில் அமர்ந்திருக்கோ அந்த ராசி அதிபதி யாரு, அந்த கிரகத்துடைய தொழிலை செய்யலாம். சரி, அப்புறம் சனியோட இணைந்த கிரகங்கள், சனியை பார்க்கும் கிரகங்கள், இதெல்லாம் இந்த தொழிலாம் செய்யலாம். அடுத்தது லக்கணத்துக்கு திரிகோணாதிபதியாக வரக்கூடிய 1, 5, 9ல் எந்த கிரகம் ஆட்சி உச்சம் வாங்கியிருக்கு, அதே மாதிரி 2, 6, 10 பாவங்களுடைய கிரகங்கள்ல எந்த கிரகம் ஆட்சி உச்சம் வாங்கியிருக்கு, இதையெல்லாம் கணக்கில் எடுத்துட்டு தான் ஒருத்தருக்கு நம்ம தொழிலை நிர்ணயம் பண்ணணும். இப்போ ஒரு திசாபத்திக்கு தகுந்த மாதிரி ஒரு தொழிலை நிர்ணயம் பண்ணி கொடுத்தா அந்த திசாபத்தி முடிஞ்சோன்னா அந்த தொழில் ஊற்றி மூடிடுவார், அடுத்தது வேற தொழிலுக்குள்ள அவர் போயிடுவார். ஸோ இப்படி தான் ஓடும். சரி, இதை நம்ம எப்படி நவரத்னத்தில் சரி பண்ண முடியும்னா, 1ஆம் பாவத்தையும் 10ஆம் பாவத்தையும் 2 இணைக்கக்கூடிய ஒரு ரத்னத்தை போடணும். அப்போ அந்த ரத்னத்தை போட்டிங்கன்னா அந்த தொழிலை நம்ம சிறப்படைய வைக்க முடியும். இப்போ எடுத்துட்டிங்கன்னா மேஷ லக்னம்னு வச்சுக்கோங்க, அதுக்கு 1ஆம் வீடு செவ்வாய், 10ஆம் வீடு சனி, சனி செவ்வாய் இணைந்த தொழில் நவரத்னத்தை போடணும். இப்போ ஒரு டாக்டர்கிட்ட போனோடனே, எம்பிபிஎஸ் டாக்டர்கிட்ட போனோடனே என்ன பண்ணுவார், தலைவலியா, தலைவலிக்கு விக்ஸ் ஆக்ஷன் 500 எழுதி கொடுத்துருவாரு, காய்ச்சலா பேராசிட்டமால் எழுதி கொடுத்துருவாரு, வலியா வலிக்குரிய வலி டேப்லெட் எழுதி கொடுத்துருவாரு, இத்தனை அதே சளியா குரோசின் எழுதி கொடுத்துருவாரு, இத்தனை டேப்லெட் எழுதி கொடுத்து நோயை குணப்படுத்துவார். இதே ஒரு எம்டி டாக்டர்கிட்ட போனீங்கன்னா இந்த இத்தனை விஷயம் எதனால வந்துச்சு, எப்படி வந்துச்சுன்னு கண்டுபிடிச்சு அதுக்குரிய கரெக்டான ஒரு டேப்லெட்ல குணப்படுத்துவார். அது மாதிரி தான் நவரத்னமும். நம்ம 10 விரலையும் மோதிரம் போட்டு பிரயோஜனம் இல்லை, அதில் எந்த கல்லை போட்டால் நமக்கு சக்ஸஸ் ஆகும்னு சொல்லி ஒரு கல்லை கண்டுபிடிச்சு அந்த கல்லை போட்டால் தான் நமக்கு சக்ஸஸ் ஆகும். அதை வச்சு தான் நான் இப்போ சொல்ல போகிறேன். அடுத்ததாக இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம ஜோதிடத்தில் இப்போ பார்த்தீங்கன்னா முடக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு விஷயம் பார்த்துட்டு இருக்கிறோம். இந்த முடக்கு அப்படின்றது பார்த்தீங்கன்னா இது எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சூரியன் என்ற நட்சத்திரத்தை வச்சு கண்டுபிடிக்கிறோம். சரி, ஓகேங்களா? இந்த முடக்குன்னா என்ன பண்ணோம் அப்படின்னா, அந்த பாவத்தினுடைய வெளிச்சத்தை கம்மி பண்ணிடும், இருட்டாக்கி விட்டுரும், அவ்வளோதான். அதை எப்படி சரி பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ ஒரு உதாரணத்துக்கு இந்த முடக்கை கண்டுபிடிக்கிறதுக்கு ஷார்ட்கட்டான ஒரு மெத்தட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முடக்குக்கு மையப்புள்ளி எதுன்னு கேட்டிங்கன்னா திருவாதிரை நட்சத்திரம் தான் முடக்குடைய மையப்புள்ளி. இப்போ 27 நட்சத்திரங்களில் திருவாதிரை நட்சத்திரத்தை வச்சு தான் நீங்கள் முடக்கு கண்டுபிடிக்கணும். ஸோ இது எப்படி அப்படின்றது நான் சொல்கிறேன். அதாவது 27 நட்சத்திரத்துக்கு 27 அவயங்கள் இருக்குது. கிருத்திகைனா நம்ம தலை, ரோகிணினா நெற்றி, திருவாதிரைனா மிருகசிலனா புருவம், திருவாதிரைனா கண், அதே மாதிரி புனர்பூசம்னா மூக்கு, பூசம்ன்றது கண்ணம், 2 கண்ணமும், ஆயிலம்ன்றது காது. இப்போ பார்த்தீங்கன்னா ஆயில நட்சத்திரக்காரர்கள் இயற்கையாகவே ஒட்டு கேட்குற பழக்கம் இருக்கும். யாராவது எதாவது பேசினா நம்மளை பற்றி தான் பேசுகிறாங்களா அப்படின்ற ஒரு எண்ணம் அவங்களுக்கு ஆயிலத்துக்கு இருக்கும். அதனால தான் அது காது. மகம் அப்படின்றப்ப இந்த கடவாயும் உதலும் கிடைக்கும். மக நட்சத்திரத்தோடு தொடர்பு கொண்ட எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா இந்த கடவாயில் இந்த இடத்துல பள்ளம் விழுந்த மாதிரி இருக்கும், அது குழி விழுற மாதிரி இருக்கும், உதலும் அழகாக இருக்கும். அதே மாதிரி பூரம் அப்படின்றப்ப வலது கை, உத்தரம் இடது கை, 2 கை விரல்களும் அஸ்தம், அதனால தான் அஸ்தம் கை வைத்த இடம் பஸ்வம் அப்படிம்பாங்க. சித்திரை கழுத்து, யார் யாருக்குள்ள சித்திரை நட்சத்திரம் அவங்க கழுத்து அழகாக இருக்கும் அல்லது சின்னதாக இருக்கும். அதே மாதிரி சுவாதிங்கிறது தோள்பட்டை, விசாகம் மார்பு, அனுசம் மேல் வயிறு, அதே மாதிரி கேட்டை வலது புட்டம், அதே மாதிரி மூலம் இடது புட்டம், இப்படி ஆயில் மூலம். அடுத்தது பூராடம் முதுகு தண்டு, அதனால தான் அது வால்னு சொல்லுவாங்க. பூராட நட்சத்திரக்காரங்க குரங்கு சேட்டை பண்ணுவாங்க, அதனால அது வால். அதே மாதிரி நம்மளுடைய உத்திராடம் இடுப்பு, திருவோணம் ஆணுறுப்பு, அதே மாதிரி அவிட்டம் மலக்குடி, இது மாதிரி நம்ம 27 நட்சத்திரத்துக்கு 27 அவயங்கள் இருக்கு. இதை நான் எதுக்காக இப்போ சொன்னேன்னா, திருவாதிரை எதுக்கு எடுத்தேன்னு நான் சொல்றேன். திருவாதிரைன்றது கண். அப்ப இந்த திருவாதிரை என்ற கண் தான் ஒளி, அதாவது ஒரு விஷயத்தை நம்மளை பார்த்து உணர வைக்குது. பார்த்தீங்கன்னா 27 நட்சத்திரத்தை திருவாதிரையை கண்ணுன்னு சொல்லுவோம். நம்ம சிவனுடைய
கண்ணுக்கு வந்து 2 கண்ணு இருக்கு, எக்ஸ்ட்ராவாக ஒரு கண்ணு வச்சிருப்பார். அப்போ தனக்கு வந்து எக்ஸ்ட்ரா கண்ணு இருக்கிற மாதிரி அந்த இடத்துல ஒரு பிரமையை உருவாக்கும் பொழுது அவருக்கே ஒரு சக்தி கிடைக்குதான். ஸோ அது மாதிரி நெற்றிக்கண் மாதிரி அந்த திருவாதிரை நட்சத்திரத்தை மையமாக வச்சு தான் இந்த முடக்கு நட்சத்திரத்தை கண்டுபிடிக்கணும். எப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஒருத்தர் வந்து புனர்பூசத்தில் சூரியன் இருக்கான்னு வச்சுக்கோங்க, அதனுடைய முடக்கு நட்சத்திரம் எங்கே இருக்குன்னா திருவாதிரைக்கு பின்னாடி இருக்கிற அதே கவுண்டிங்கில் பேக்கில் போங்க. அப்போ புனர்பூசம் அப்படின்னு பேக்கில் போனீங்கன்னா மிருகசீடம், திருவாதிரையே முடக்கு நட்சத்திரமாக வரும். அப்போ இந்த ரோலை நீங்கள் எப்படி வேணால் எண்ணி பாருங்க, கரெக்டாக வரும். ஸோ இதுதான் வந்து முடக்கு நட்சத்திரத்தை கண்டுபிடிக்கக்கூடிய சரியான ரூட்டு. அதாவது திருவாதிரை கண்ணா வச்சுக்காங்க. அந்த கண்ணுன்றப்ப சூரியன்னா வெளிச்சம்னு பேரு, அந்த பாவம் இருள் அடையும் அப்படின்னு அர்த்தம். அந்த பாவம் இருள் அடையும் அர்த்தம். அதே மாதிரி நீங்க எத்தனாவது நட்சத்திரத்தை என்னாலும் பேக்ல எண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுடைய முடக்கு நட்சத்திரம் வந்துடும். இப்படி பேக்ல இருக்கக்கூடிய நட்சத்திரம் ஃப்ரண்ட்ல என்னன்னீங்கன்னா முடக்கு நட்சத்திரம் வந்துடும். இதுதான் முடக்கு நட்சத்திரத்துடைய கரெக்டான ஃபார்முலா. சரி, ஓகே, இதை வச்சுட்டு நீ என்ன பண்ண போற, இதுக்கும் சில நவரத்னங்கள் நான் சொல்ல போறேன். சரி, அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ஒவ்வொரு தொழிலுக்கும் நம்ம எப்படி வந்து கரெக்டான நவரத்னத்தை கண்டுபிடிச்சி அதுக்குரிய ரெமடியல் கொடுக்கறது. இப்போ மேச லக்னம் வச்சுக்கோங்க, மேச லக்னத்தை வந்து 1ஐயும் 10ஐயும் இணைக்கக்கூடிய அமைப்புன்னு எடுத்தீங்கன்னா செவ்வாயும் சூரியனும் ரெண்டும் வந்து செவ்வாய் சூரியன் ரெண்டும் இணைஞ்ச ஒரு நவரத்னத்தை அணிஞ்சாதான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அப்போ சனி வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஜாதகத்தில் பாதகாதியாக வரும். அப்போ அந்த சனி அங்கே தூக்கும் போது நமக்கு சிக்கல் வரும். அதனால ரூபி ஸ்டார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கல்லை வந்து நீங்கள் மோதிரமாக போடணும். ரூபி ஸ்டார்னா நட்சத்திர மாணிக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது ரிஷபத்தையும் கும்பத்தையும் இணைக்கக்கூடிய கல் அப்படின்னு எடுக்கும்போது அதுக்கு வந்து அக்வாமெரின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கல், அதாவது கடல் நீளத்தினுடைய வர்ணத்தில் இருக்கக்கூடிய கல்லை மோதிரமா அணியணும். அடுத்தது மிதுனத்தையும் நீளத்தையும் இணைக்கக்கூடிய கல், தேன் கலர்ல இருக்கக்கூடிய பெரிடாட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கல்லை நவரத்னமா அதாவது மோதிரமா அணியும் போது அவங்களுக்கு தொழில் நல்லபடியாக நடக்கும். அந்த கல்லை வந்து உங்களுடைய கேஷ் பாக்ஸ்லையும் போடலாம். ஓகேங்களா? அடுத்தது கடகத்தையும் மேசத்தையும் இணைக்கக்கூடிய கல் அப்படின்னு எடுக்கும்போது வெள்ளை பவளம் சொல்லுவாங்க. அதாவது முத்துக்களுடைய கலர் வெள்ளை, அதே மாதிரி செவ்வாய் இணைக்கும் போது அது வெள்ளை பவளம்னு ஒரு கல் இருக்கு. அந்த கல்லை வந்து நீங்க மோதிரமா அணிந்தா நல்லது. அதே மாதிரி சிம்மத்தையும் ரிஷபத்தையும் இணைக்கக்கூடிய கல் பதுமராகம். பதுமராகம்னா தாமரையுடைய வர்ணத்தில் இருக்கும், ரோஸ் குவார்ட்ஸ்னு சொல்லுவாங்க. அதை வந்து மோதிரமா அணியும் போது உங்களுக்கு நல்லது. அதே மாதிரி கன்னியையும் மிதுனத்தையும் இணைக்கக்கூடிய, அது கன்னி வந்து 1ஆம் இடமும் மிதுனம் 10ஆம் இடம் வரும்போது அவங்க தகவல் தொடர்புல நல்லா மேலே வர்றதுக்கு எம்ராய்டுன்னு சொல்லக்கூடிய மரகத பச்சை அணியும் போது அவங்களுக்கு சிறப்பாக இருக்கும். அடுத்தது துலாத்தையும் கடகத்தையும் இணைக்கக்கூடிய கல், ரெண்டையும் இணைக்கக்கூடிய கல் வந்து மில்க் ஓப்பல் அப்படின்னு சொல்லுவாங்க. பால் வர்ணத்தில் இருக்கக்கூடிய ஓப்பல் கல். இந்த கல்லுக்கு ஒரு சிறப்பு இருக்கு. நமக்கு ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா அந்த கல் தானாக உடைஞ்சு போயிடும். அந்த கல் உடைஞ்சனாலே நமக்கு ஏதோ பிரச்சனை வரப்போகுதுன்னு அர்த்தம். அந்த கல்லை நீங்கள் ரிங் பண்ணவங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும். என்கிட்ட வந்து இந்த கல் உடைஞ்சதுங்க, அடுத்த வாரமே எனக்கு ஒரு விபத்து நடந்ததுங்க அப்படின்னு சொன்னாங்க. இது மாதிரி இந்த ப்ராக்டிக்கலாக நிறைய விஷயங்களுக்கு வந்து அந்த கல் வந்து ஹெல்ப் பண்ணும். அடுத்தது விருச்சகம் சிம்மம், அதுக்கு வந்து சன்ஸ்டோன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆரஞ்சு கலரில் இருக்கும் ஒரு கல், அதுதான் சன்ஸ்டோன் பேர். அதே மாதிரி தனுசையும் கன்னியை இணைக்கக்கூடிய கல் பெரிடாட், அதே முன்ன சொன்ன அதே கல் தான் பெரிடாட். அது வந்து தேன் கலரில் இருக்கும், பச்சையும் மஞ்சளும் கலந்த மாதிரி ஒரு கலரில் இருக்கும். அதே மாதிரி மகரத்தையும் துலாத்தையும் இணைக்கக்கூடிய கல் வந்து ப்ளூ ஜெர்கான் அல்லது ப்ளூ ஜாக்கர்னு சொல்லக்கூடிய நீல வைரம் போடலாம். அடுத்ததாக கும்பத்தையும் விருச்சகத்தையும் இணைக்கக்கூடிய கல் டர்காய்ஸ். நீங்கள் இந்த கல் நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க. மகாபாரதத்தில் சகுனி வந்து போட்டிருக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. அதாவது சோப்பு மாதிரியே இருக்கும் அந்த கல். அதை வந்து ப்ளூ கலர் சோப்பு பார்த்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும். அது பேர் டர்காய்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி மீனத்தையும் தனுசையும் இணைக்கக்கூடிய கல் வந்து கனகபுஷ்பராகம். இதை நான் வந்து உங்களுக்கு ஷார்ட்டாக சொல்லிட்டேன். ஒன்று ஏன் எடுத்தேன்னு எடுத்தாக்கா அதுக்கு நிறைய டீட்டெயில்ஸ் வரும். இது வந்து எந்த நூல்லையும் இருக்காது. இப்போ நான் சொன்னது வந்து கண்டிப்பாக எந்த புக்லையும் இருக்காது. அவங்க எடுத்த உடனே என்னமாங்க மேசம் விரிச்சதுன்னா பவளம் போடு அப்படின்ற மாதிரி போயிடுவாங்க. நான் சொல்கிறேன், இது வந்து நீங்கள் பார்த்த எந்த ஜெமாலஜி புக்லையும் கண்டிப்பாக இருக்காது. அதே மாதிரி பொதுவாக ஒரு தொழிலில் வந்து பாப்புலாரிட்டி ஆகணுன்றப்ப 9-10 பாவத்தை இணைக்கக்கூடிய கல்லை போட்டாலும் உங்களுக்கு பாப்புலாரிட்டி கிடைக்கும். பொதுவாக கல்லில் வந்து நிறைய வகை இருக்குது. அதாவது கல்லில் வந்து
நம்ம சொல்லுவோம் கல்லை வந்து வகைப்படுத்தும் போதே அந்த ஒவ்வொரு கல்லுக்கும் வந்து குவாலிட்டி இருக்குது. நம்ம கை நெகத்தால் கோடு போடுற கூடிய அமைப்பு உள்ள கல்லெல்லாம் இருக்குது. அதான் இப்போ மாக்கல்லுன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, முகம் பூசக்கூடிய பவுடர், அது பேர் வந்து டால்க்குன்னு சொல்லுவாங்க. அது வந்து விரல் நெகத்திலே கோடு போடலாம். இந்த மாதிரி அதில் வந்து 10 விதமான குவாலிட்டி இருக்குது. டால்க்கு, ஜிப்சம், கால்சைட், புளோரைட், அப்படைட், ஆர்த்தோகிளாஸ், குவார்ட்ஸு, டோபாஸ், கோரண்டம், டைமண்டு. இந்த டைமண்டுங்கிறது 10வது ஒரு அது வைரம். அதனுடைய கடினத்தன்மை 10 இருக்கும். அது வந்து வைர ஊசியால் மட்டும்தான் கோடு போட முடியும். இந்த மாதிரி ஒவ்வொரு கல்லுக்கும் ஒரு கடினத்தன்மை இருக்கும். முத்தெல்லாம் எடுத்துட்டிங்கன்னா அதனுடைய கடினத்தன்மை 3 தான் இருக்கும். அதே மாதிரி கோமேதகம் அதனுடைய கடினத்தன்மை 7.25 இருக்கும். மரகத பச்சை அதனுடைய கடினத்தன்மை 7.5 இருக்கும். அதே மாதிரி வைடூரியத்துடைய கடினத்தன்மை வந்து 8 இருக்கும். அதே மாதிரி மாணிக்கம், கனகபுஷ்பராகம், நீலம் இது எல்லாமே கடினத்தன்மை வந்து 9 இருக்கும். அதெல்லாமே கோரண்டம் வகையை சேர்ந்தது. வைரம் வந்து கடைசியாக டைமண்ட் வகையை சேர்ந்தது. அதுக்கு மட்டும்தான் கடினத்தன்மை 10 இருக்கும். இப்போ வந்து நம்ம தலைமுடியிலலாம் வைரம் தயாரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, செயற்கை வைரம். இப்போ அந்த வைரமும் பார்த்தீங்கன்னா கடினத்தன்மை 9 வரும். ஸோ இந்த அளவுக்கு வந்து இந்த நவரத்ன ஃபீல்டு வந்து டெவலப் ஆகிட்டே போயிட்டுருக்கு. அதாவது இயற்கை எத்தனை நவரத்னக்கும் அத்தனைக்கும் செயற்கையாக கண்டுபிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதே மாதிரி எதெல்லாம் இயற்கையை வந்து ப்ரிசியஸாக இருக்கோ அதெல்லாம் செயற்கையில் கண்டுபிடிச்சிட்டாங்க. அதே மாதிரி இப்போ வந்து ஒரு தொழிலை எடுத்துட்டா, ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். ஒரு தொழில் எடுத்துகிட்டு அந்த தொழிலில் ஆயிரக்கணக்கான காரகத்துவம் கலந்து வரும். எங்கள் ஊரில் வந்து டெக்ஸ்டைல் தொழில் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க. டெக்ஸ்டைல் தொழிலை எப்படியெல்லாம் உள்ள கிரகங்கள் வந்து ஆளுமை பண்ணி வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பஞ்சு அப்படின்னு எடுத்தோடனே சந்திரன் உள்ளே வந்துடும். ஏன்னா பஞ்சை குறிக்கக்கூடிய கிரகம் சந்திரன். அந்த பஞ்சை புஷ் பண்ணி நூலாக்குவாங்க. அங்கே ராகு செவ்வாய் வந்துடும். அந்த நூலை சாயம் போடுவாங்க. சாயம் போடுறப்ப செவ்வாய் சாயத்துக்கு தண்ணி சூடு பண்ணுவாங்க, அதுவும் செவ்வாய் தான். கூட வந்து சந்திரன் தண்ணி கையில் போட்டு முக்கி எடுப்பாங்க, அது வந்து சனி. அடுத்தது அந்த சாயம் போட்ட நூலை ஒரு இது பண்ணுவாங்க, அதாவது நன்றிங்க. இப்போ சாயம் போட்ட நூலை வார்ப்பு போடுவாங்க. வார்ப்புக்கு வந்து ஒரு வரையறை இருக்கு. இந்த வரையறை என்னன்னு கேட்டிங்கன்னா, இத்தனை நூல் கொண்டு வந்து இந்தந்த இடத்துல பண்ணணும் அப்படின்றது வந்து அதனுடைய வரையறை. அது வந்து புதன், அடுத்தது சுக்கிரன், அதை வந்து இயந்திரத்தை வச்சு சுற்றுவாங்க, அது வந்து செவ்வாய். அந்த வார்ப்பு போட்ட அந்த நூலை அந்த பீமில் கொண்டு வந்து தறியில் வந்து புனைப்பாங்க. அந்த தறியில் புனைக்கும் போது அது என்னவா மாறும்னு கேட்டிங்கன்னா, அவர் எச்சு தொட்டு தொட்டு புனைப்பார். உள்ளே வந்து நீர் ஊக்கு மாதிரி வச்சு எடுத்து புனைப்பாங்க. அந்த இடத்துல வந்து எச்சுன்றப்ப சந்திரன் வரும், மேனோலாக பண்ணுவாங்க, அங்கே சனி வந்துடும். இந்த அச்சு புனைக்கிறவங்க வந்து ஒவ்வொரு ரகத்துக்கும் ஒரு மாதிரி பண்ணுவாங்க. அடுத்தது அந்த அச்சு புனைச்சதுக்கப்புறம் அந்த ஒரு நூல் மேலே நூல் இறங்கணும். அதுக்கு ஒரு டிசைன் இருக்குது, அட்டை இருக்குது, ஜாக்கார்டு அட்டைன்னு சொல்லுவாங்க. அந்த ஜாக்கார்டு அட்டைக்கு வந்து முதல்ல ஒரு டிசைன் போடுவாங்க, என்ன டிசைனில் பண்ண போகிறோன்னு. அந்த டிசைன் வந்து சுக்கிரனும் புதனும். அந்த டிசைன் போடுறதுக்கு அப்புறம் அதை கொண்டு போய் அட்டையில் பஞ்சு பண்ணுவாங்க. அங்கே சுக்கிரன், அதே மாதிரி புதன், பஞ்சு பண்ணுறது செவ்வாய். இந்த காரகத்துக்கு உள்ளே வரும். அந்த அட்டையை போட்டு துணி நெஞ்சு முடிக்கிறாங்க. துணி நெய்கிற தறி வந்து செவ்வாய் சுக்கிரன். துணி நெஞ்சிட்டாங்க. நெஞ்சதுக்கு அப்புறம் அந்த துணியில் ஒன்று எம்ப்ராய்டிங் போடுவாங்க. எம்ப்ராய்டிங் செவ்வாய் சுக்கிரன். இல்லை நான் எம்ப்ராய்டிங் போடலை அப்படின்றப்ப ஸ்க்ரீன் பிரிண்ட் பண்ணுவாங்க. ஸ்க்ரீன் பிரிண்ட் பண்ணும்போது செவ்வாய் சுக்கிரன் ராகு, இது ஸ்க்ரீன் பிரிண்ட். கூட சனி கையில் போட்டு இழுப்பாங்க, அது சனி. இந்த ஸ்க்ரீன் பிரிண்ட் பண்ணி முடிக்கிறாங்க. பண்ணி முடித்த துணியை போய் ஃபேப்ரிகேஷனுக்குள்ளே போகுது, அதாவது கட் பண்ணுறாங்க, மாடலிங் மாதிரி பண்ணுறாங்க. அப்போ ஒன்று மாதிரியே நிறையா பண்ணுவாங்க. ஒன்று மாதிரியே நிறையா பண்ணால் ராகு உள்ளே வந்துடும். அதே மாதிரி சுக்கிரனும் செவ்வாயும் உள்ளே வந்துடும். இதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு அடுத்ததாக வந்து ஆயத்த ஆடையாக மாறும். சந்திரனும் சுக்கிரனும் சேர்ந்து ஆயத்த ஆடையாக மாறிடும். அந்த ஆயத்த ஆடையை கொண்டு போய் ஒருத்தர் ட்ரேட் பண்ணுறான், அங்கே தான் சுக்கிரன் புதன் வருது. அவன் தான் அதிகமான லாபம் சம்பாதிக்கிறான். அப்போ எந்த இடத்துல இவன் இருக்கிறான்னு பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி அவன் தொழிலை நிர்ணயம் பண்ணி அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம ஒரு நவரத்னத்தை ஃபிக்ஸ் பண்ணணும். இதுதான் வந்து கரெக்டான ஒரு ரூட்டு. இது மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் கிரகங்கள் வந்து ஒர்க் ஆகிட்டே இருக்கும். சரி, இப்போ வந்து இந்த முடக்குக்கெல்லாம் சொன்னா இல்லைங்களா, இந்த முடக்குக்கு வந்து நம்ம என்ன பண்ணுறது? இப்போ வந்து ஒரு ஜாதகத்தில் நான் திருவாதிரை நட்சத்திரத்தை வச்சு தான் முடக்கு கண்டுபிடிக்குன்னு சொல்லிட்டேன். அந்த திருவாதிரை நட்சத்திரத்துலேருந்து
நீங்கள் முன்னாடியும் பின்னாடி எண்ணி முடக்கு பாயிண்ட்டை கரெக்டாக கண்டுபிடிச்சிங்க. நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, மூலத்திலேருந்து எனக்கு எப்படி எண்ணலாம் அதுதான் வரும். மூலத்திலேருந்து என்னாலும் சரி, திருவாதிரையிலேருந்து கொண்டு வந்தாலும் ரெண்டும் ஒரே இதுதான் வரும். நீங்கள் வேணால் எதில் வேணால் போட்டு பாருங்கள், தப்பாக வந்தால் எனக்கு கேளுங்க. ஓகேவா? இப்போ 1ஆம் இடம் முடக்கா ஆயிடுச்சுனாக்கா, இப்போ முதல்ல இந்த முடக்கை சரி பண்ணால் சூரியனை மட்டும்தான் படிக்கணும், மெயின் பாயிண்ட். அப்போ இந்த சூரியனை படிக்கணும். 1ஆம் முடக்காட்டா அவங்க டெய்லி சூரிய நமஸ்கார யோகா பண்ணணும். பண்ணனா 1ஆம் பாவம் முடக்கு நிவர்த்தி ஆகும். 2ஆம் பாவம் முடக்கானா டெய்லி காலையில் சூரிய ஒளி அபியாசம் பண்ணணும். சூரியன் முளைக்கிறதுக்கு முன்னாடி சூரியன் வட்ட நிலா மாதிரி இருக்கும். அந்த சூரிய ஒளிகளுடைய அந்த வட்ட நிலாவை பார்த்தா நமக்கு ஒளி கிடைக்கும். அதனால தான் கண் கெட்ட பின் சூரிய நமஸ்காரம் எதுக்குன்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த 2ஆம் பாவத்தை அப்போ தான் இம்ப்ரூவ் பண்ண முடியும். அடுத்தது 3ஆம் பாவம். ஒரு 3ஆம் இடத்துல கம்யூனிகேஷன், பிரயாணம். இந்த பிரயாணத்தின் போது உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய தெய்வத்தை வணங்கிட்டு அதுக்கப்புறம் பிரயாணத்துக்கு போங்க. அதே மாதிரி கூடுமான வரைக்கும் பகல் பிரயாணத்தை பண்ணுங்க, இரவு பிரயாணத்தை தடுத்துருங்க. அடுத்ததா 4ஆவது பாவம் முடக்கா இருந்தால் குலதெய்வத்தையும் தாயும் வணங்குங்க. 5ஆம் பாவம் முடக்கா இருந்தால் உங்களுக்குன்னு ஒரு இஷ்ட தெய்வத்தை பிடிச்சிட்டு அந்த தெய்வத்தை வணங்கிட்டு உங்கள் காரியத்தை செய்யுங்க. 6ஆம் பாவம் முடக்கா இருந்தால் உங்கள் ஊருடைய காவல் தெய்வத்தை வணங்கிட்டு உங்கள் காரியத்தை செய்யுங்க. இதே 7ஆம் பாவம் முடக்காச்சுனாக்கா உங்கள் மனைவி அல்லது கணவனுடைய குலதெய்வ கோயிலுக்கு போய் மாவிளக்கு ஏற்றி வாங்க, வருஷம் ஒரு தரம். அந்த பாவம் முடக்கு நிவர்த்தி ஆகும். 8ஆம் பாவம் முடக்கா வந்தால் அவங்களுக்கு எளிதாக விபத்து, அதே மாதிரி தேவையில்லாத விஷயத்துக்குள்ள நுழைஞ்சி பிரச்சனை உருவாக்கும். அந்த மாதிரி விஷயத்துக்கு பைரவரையோ கால சம்கார மூர்த்தியோ வணங்கிட்டு பண்ணுங்க. அடுத்து 9ஆம் பாவம் முடக்கா இருந்தால் நீங்கள் எந்த ஒரு தொழிலாக இருந்தாலும் அந்த தொழிலுக்குன்னு ஒரு குருநாதரை வச்சுக்கோங்க. அவங்கள ரோல் மாடலாக வச்சுட்டு நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க. அதே மாதிரி உபாசனா தெய்வத்தை வணங்குங்க. இதுதான் 9ஆம் பாவம் முடக்கக்கூடிய பரிகாரம். இதே 10ஆம் பாவம் முடக்கு ஆச்சு அப்படின்னாக்கா தொழிலில் ஒரு அக்கறையோடு செய்யுங்க. அதே மாதிரி விஸ்வகர்மாவை வணங்குங்க. இப்போ என்னுடைய ஃபோட்டோவில் நான் என்னுடைய ப்ரொஃபைல் பிக்சரில் விஸ்வகர்மா மட்டும்தான் வச்சுருப்பேன், வேறு எதுவும் வச்சுருக்கேன். இன்றைக்கு வரைக்கும் நான் என்னைக்கு வாட்ஸ்அப் ஓப்பனோ அன்னையிலேருந்து விஸ்வகர்மா தான் வச்சுருக்கேன். ஏன்னா எனக்கு அவரை ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவர் தொழில் மேலே அவ்வளோ பக்தி உள்ளவர், உலகத்தில் இருக்கிற அத்தனை தொழிலையும் கற்றுக்கணுன்ற எண்ணம் கொண்டவர். ஏன்னா அதனால் எனக்கு விஸ்வகர்மாவை ரொம்ப பிடிக்கும். அதனால் விஸ்வகர்மா தான் 10ஆம் பாவத்தை முடக்கு நிவர்த்தி பண்ணக்கூடிய. 11ஆம் பாவம் முடக்கு வந்துச்சுன்னா என்ன பண்ணணும், தேவையில்லாத விஷயத்துக்கு ஆசைப்படக்கூடாது. இன்னைக்கு 100 ரூபா போட்டால் இன்னைக்கு ஒரு 1 லட்ச ரூபா போட்டால் 1 வருஷம் கழிச்சு டபுளாக தரா, 6 மாதம் கழிச்சு டபுளாக தரான், டெய்லி 1 லட்ச ரூபா போடும், டெய்லி 1000 ரூபா கொடுக்குறான், 1 வருஷம் கழிச்சு உங்கள் பணத்தையும் திருப்பி தரான். இந்த மாதிரி ஸ்கீமில் போட்டிங்கன்னா மாட்டிக்கிங்க. ஏன்னா அது நிறைய பேர் அந்த மாதிரி போய் லாக் ஆகிருக்காங்க. அப்புறம் 12ஆம் பாவம் அதுக்கு குபேரனை வழிபட்டு நடக்குது. 12ஆம் பாவம் முடக்கானா அவங்க நிம்மதியான தூக்கம் தூங்கணும். கனவுல வரக்கூடிய விஷயத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். கனவுல ஒரு விஷயம் இதை நீ செய்ய, இதை பண்ணு அப்படின்னு வந்தால் அதை முக்கியம், அதாவது அதை ஒரு தலைமையில் சிறமேற்கொண்டு செய்யுங்க, உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். அடுத்ததா இப்போ இன்னைக்கு அடுத்த டெண்டில் போயிட்டு இருக்கிறது கர்ணம். எங்கே போனாலும் கர்ணத்தை வச்சு தான் பலன் சொல்கிற மாதிரி ஜோதிடத்துறை வந்துருச்சு. ஏன்னா நாங்கள் படித்த காலத்தில் நான் 90ல் ஜோதிடத்துறைக்கு வந்தேன். அப்போல்லாம் நாங்களாம் இந்த திதியோக கர்ணத்தில் நான் பார்த்ததே கிடையாது. ஆனால் ஜோதிடம் சொல்லிட்டு இன்றைக்கு வரைக்கும் நான் சொல்லிட்டு தான் வரேன். ஆனால் ஏன்னா அந்த 90 காலத்தில் நாங்கள் இப்போயாவது உங்களுக்கு யூடியூப் திறந்தால் நிறையா விஷயம் வருது. நாங்கள் 90ல் ஜோதிடத்துறைக்குள்ள வரும்போது ஒரு சின்ன விஷயம் கற்றுக்கணும்னா கூட படாத பாடுபட்டு தான் கற்றுக்கிட்டோம். ஸோ அப்போல்லாம் அந்த மாதிரி டைமில் எங்களுக்கு குருவாக இருந்தது ஞான சிந்தாமணி பத்திரிக்கை. அதே மாதிரி அங்கே நடக்கக்கூடிய கூட்டம் பொன்னையசாமி, அதே மாதிரி சண்முகவேலையா, அதுக்கப்புறம் நெல்லை சிந்தனையா, அதுக்கப்புறம் ஓம் உலகநாதன் ஐயா, மாத ஜோதிராசிரியர், அதுக்கப்புறம் புலியூர் பாலையா. அங்கே வராதவங்களே நம்ம எல்லாரையும் நம்ம அவங்க காலத்தில் வாழ்ந்துருக்கோங்கிறதே எனக்கு பெரிய சந்தோஷம். ஏன்னா அந்த மாதிரி ஒரு காலகட்டம் அது. ஸோ அப்போ அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமும் இப்போ தான் புதுசாக வருது. ஏன்னா வர்றவங்க அவ்வளோ பிரச்சனையோடு வராங்க, நாம் என்ன பண்ணுறது புதுசாக கண்டுபிடிக்க வேண்டியதாக இருக்குது. அது மாதிரி இப்போ அந்த விஷயத்துக்கெல்லாம் இப்போ இதுவும் குமாரசாமியத்துலேருந்து வந்தது தான். இந்த முடக்குன்றது லப்தை, வேதை, எரிப்பு, உதைப்பு அப்படின்ற விஷயத்துலேருந்து வந்தது தான். புதுசாலாம் யாரும் கண்டுபிடிக்கல, இருந்தது தான். நம்ம அப்போ கண்டுக்காம விட்டோம். இப்போ அது ஒரு ட்ரெண்ட் ஆயிடுச்சு. அதே மாதிரி கர்ணத்தை வச்சு நம்ம ஆதி காலத்திலேருந்து பஞ்சாங்க கர்த்தாக்கள் எல்லாமே
அந்த மகர சங்கராந்தி இந்த ரத்தனம் அணிந்து வந்தது, இந்த உலோகம் போட்டு வந்ததுன்னு சொல்லுவாங்க. அதுதான் வந்து நான் இப்போ ரத்தனமாக சொல்ல போகிறேன். இப்போ வந்து பவகரணத்தினுடைய ரத்தனம் வந்து மாணிக்கம். ஸோ அதுக்கு வந்து நம்ம சிங்கம் சொல்லணுங்களா, அது மாணிக்கம். பாலவ கரணத்தினுடைய ரத்தனம் வந்து வைடூரியம், அது புலி, அதோடைய புலியினுடைய கண் மாதிரி இருக்கிறது வைடூரியம். கௌரவ கரணத்தினுடைய பன்றி, அது வந்து நம்ம ஒரு பணம் சேர்த்துனாலே பன்றி தான் சொல்லுவோம். அதனால தான் வராகிய வழிபட்ட பணம் சேரும்பாங்க. அதே மாதிரி சைனீஸ்ல வந்து பன்றி உருவத்தில் உண்டியல் போட்டு காசு போடுவாங்க. ஸோ அதுக்கு வந்து சொர்ணம் அல்லது ராஜவர்த்தினின்னு ஒரு கல் இருக்குங்க. ராஜவர்த்தினிங்கிறது சொர்ண கலரில் இருக்கும், அதாவது தங்க கலரில் இருக்கும், மேலே டாட் டாட்டாக இருக்கும். நம்ம ஆதி காலத்தில் என்ன பண்ணுவோம்னா குழந்தைங்களுக்கு அது டாலராக போடுவாங்க, எங்கள் பசங்களுக்கு கூட போட்டோம். ஸோ அந்த கல் வந்து கேஷ் பாக்ஸில் வைங்க, உங்களுக்கு சக்ஸஸ் கிடைக்கும். தைத்துளை கரணம் கழுதை, அதனுடைய இது வந்து நீளம், நீலக்கல் வந்து கேஷ் பாக்ஸில் வைக்கலாம், ரத்தனமாக போடலாம். கரசை யானை, ஒரு விஷயத்தை பெருசாக்கணும்னா அதுக்கு வந்து கோமேதகம் தான், அப்போ கோமேதகம் அணியலாம். வனிசை, அதனுடைய இது வந்து காளை முத்து. அதே மாதிரி பத்தரை, அதனுடைய இது வந்து வெள்ளி, வெள்ளிக்கு பதிலாக மில்க் ஓப்பல் போட்டுக்கலாம். அதே மாதிரி வந்து சகுனி, அதனுடைய கல் வந்து பவளம். ஸோ அதே மாதிரி வந்து சதுஷ்பாதம் வைரம், அதில் வந்து நீங்கள் மூலநூல்லாம் பார்த்தீங்கன்னா வஜ்ரம்னு போட்டிருக்கோம், வஜ்ரம்னா வைரம். அதே மாதிரி நாகவத்துக்கு வந்து ஸ்படிகம், அது படாகம்னு போட்டிருக்கோம். அது அதுலேயே ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வந்திருக்கு. அதுக்கப்புறம் அதை உரை எழுதின நிறைய பேரும் படாகம்னே போட்டுட்டு வந்துட்டாங்க. நீங்கள் வேணால் பழைய புத்தகத்தில் போய் போட்டு பாருங்கள், அதில் ஸ்படிகம்னு போட்டு ஸ்படாகம் போட்டிருக்கோம். அதை அவங்க வந்து அது என்னன்னு புரிஞ்சுக்காம ஸ்படாகம்னே போட்டு கடைசி வரைக்கும் கொண்டு வந்துட்டாங்க. அதுமாதிரி கிறிஸ்து குணத்துக்கு வந்து கனக புஷ்பராகம், இது வந்து அந்த ரத்தனத்துக்குரிய அந்த கரணத்துக்குரிய ரத்தனங்கள். சரி, இப்போ ஒருத்தருக்கு ஒரு பிரச்சனைன்னு வந்தாக்கா முதல்ல வந்து நம்ம முன்னோர்கள் எப்படி தீர்ப்பாங்கன்னா மந்திரத்தை வச்சு தீர்ப்பாங்க. ஒரு மந்திரத்தை சொல்லுப்பா சரியாயிருப்பாங்க. ரெண்டாவது அதுக்குரிய தந்திரம், தந்திரம்னா ஒரு பிரச்சனை தீர்க்கிறதுக்கு ஒரு ஷார்ட்கட். இப்போ ஒருத்தனுக்கு சாப்பிடும்போது பள்ளி வால் வந்து பள்ளி சாப்பாட்டில் இருந்துருக்கு, வால் மட்டும் காணும். அவன் சாப்பாடு சாப்பிட்டான், எதை சாப்பிட்டாலும் வாங்கிட்டு வந்துகிட்டே இருக்கு. அவனால் தீர்வு பண்ணவே முடியல. நிறையா வைத்தியர்கிட்ட போயிட்டான், தீர்வே பண்ண முடியல. அதுக்கப்புறம் ஒரு வைத்தியர்கிட்ட போனோன்னே அவர் நான் அவனுக்கு சரி பண்ணுறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய வாமிட்லேருந்து பள்ளி வாழை எடுத்துட்டாரு. அவனுக்கு வந்து அப்பா இப்போதான் நிம்மதின்னு போயிட்டான். அதுக்கப்புறம் சிஷ்யை கேட்குறாரு, ஏங்க ஏன் முன்னாடி என்கிட்ட தானே சொல்லி பின்னாடி இருக்கக்கூடிய பள்ளி வாழை கட் பண்ணி அவனுடைய வாமிட்டில் போட சொன்னீங்க, அவன் நம்பிட்டு போயிட்டான் அப்படின்னு. இதுதான் தந்திரம். அதோட அவன் மனசில் ஒரு விஷயம் நம்ம உள்ளுக்குள்ளே போச்சுன்னா 24 மணி நேரத்தில் டைஜஷன் ஆயிரும். இன்னமும் நிறைய பேர் எனக்கு அவன் செய்யணும் வச்சுட்டான், இவன் செய்யணும் வச்சுட்டான், எனக்கு சாப்பாட்டில் மருந்து கொடுத்துட்டான், அவனுக்கு நான் இதாகிட்டேன்னு சொல்லி இன்னமும் பயந்து போயிட்டே இருக்காங்க. ஸோ எந்த ஒரு ஈடு மருந்தாகட்டும் எதாகட்டும் நம்ம உடம்புல 24 மணி நேரத்துக்கு மேலே இருக்காது. ஸோ இது ஒரு உண்மை. இதுக்கு அடுத்ததான் எந்திரம். எந்திரம்ன்றது அதுக்குரிய ஒரு இதை உருவாக்கி அதுக்கு கொடுக்கறது தான் எந்திரம். அதுக்கப்புறம் 4வது ஔடதம் சொல்லக்கூடிய வைத்தியம். ஸோ அதுக்கு 3க்கும் கட்டுப்படலைன்னா வைத்தியம் சொல்லக்கூடிய மருந்துக்கு வந்துடணும். 4வதா யஜ்ஞம், யஜ்ஞம் சொல்லக்கூடிய யாகம் நடத்துறது. 5வதா ரத்தனம், கடைசி பிரம்மாஸ்திரமாக தான் ரத்தனத்தை கொடுத்துருவாங்க. ஸோ அதனால வந்து ரத்தனம்ன்றது வந்து 100க்கு 100% நம்ம வாழ்க்கையில் நம்மளை வந்து மாற்றும். அதாவது அப்படி ஒரு விதி இருந்தால், அதான் கண்ணதாசன் தெளிவாக சொல்லியிருப்பாரு, விதியை மதியால் வெல்வாய் என்றால் அவ்வாறு வெல்வாய் என்பதே விதியாக இருந்திருக்க வேண்டும் சொல்லியிருப்பார். ஸோ அது மாதிரி நம்மளுடைய விதியை மாற்றக்கூடிய ஒரு அமைப்பு நம்மளுடைய மதிக்கு இருந்தால் மட்டுமே நம்ம விதியை மாற்ற முடியும். அப்படி பார்க்கும்போது உயிர் கொண்டு இயங்கும் தாவரங்கள் சிறந்தவை, அதேபோல் உணர்வு கொண்டு இயங்கும் மிருகங்கள் சிறந்தவை, அதனிலும் அறிவு கொண்டு இயங்கும் மனிதன் சிறந்தவன், அதனிலும் தன் அறிவை கொண்டு தன் முன்னிற்கும் வாடிக்கையாளரை மனமறிந்து அவனுக்கு தீர்வு சொல்லும் ஜோதிடன் சிறந்தவன். அப்படிப்பட்ட ஜோதிட சமுதாயத்தில் என்னை படைத்த இறைவனுக்கும் எனது குருமார்களுக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மிக அற்புதமாக இளம்பிள்ளை மாரிச்செட்டி ஐயா அவர்கள் தொழில் பாவத்தை பற்றிய எந்த நவரத்னத்தை அணிந்தால் மிக சிறப்பாக இருக்கும் என்ற அற்புத கருத்துக்களையும், ஒரு முடக்கு ராசியாக ஒரு பாவம் வந்து விட்டால் அதற்கு என்ன நவரத்னங்கள் போட வேண்டும், அதற்கு என்ன தெய்வத்தை வழிபட வேண்டும் என்ற அருமையான கருத்துக்களையும், ஒவ்வொரு கரணத்திற்கும்
அந்த கரணத்திற்குண்டான நவரத்தன கற்களை மிக அற்புதமாக வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காரு. இது வந்து நிச்சயமா எல்லாருக்கும் பயன்படும். ஜோதிடத்தில் ஒரு புதுமையான ஒரு முறை. மிக அருமையாக பேசிய நம்முடைய இளம்பிள்ளை மாரிச்செட்டி ஐயா அவர்களுக்கு நாமக்கல் மாவட்ட ஜோதிடர்கள் நல்வாழ்வு சங்கத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். ஐயா அவர்களுக்கு ஜோதிட அதாவது பிரசன்ன ஞானி என்ற விருது வழங்கப்படுகிறது. நீங்க வந்து குலதெய்வம் யாருக்காவது வந்து பாத்தீங்கன்னா தெரியல, எங்களுக்கு என்ன குலதெய்வத்தை வழிபாடு பண்றதுல தெரியல அப்படின்னா மாரிச்செட்டி ஐயா கிட்ட போனீங்க அப்படின்னா, அதாவது வந்து சோழி பிரசன்னத்திலேயே அப்போதைக்கு நீங்க போன நேரத்தை வச்சு ராசி கட்ட அமைச்சு அந்த குலதெய்வம் உங்க குலதெய்வம் எந்த திசையில இருக்கு, அது ஆண் தெய்வமா பெண் தெய்வமா அதற்குண்டான அடையாளங்களா மிக துல்லியமா வந்து பார்த்தமா சொல்லுவாரு. அதற்காக ஜோதிட மகா பிரசன்ன ஞானி என்ற விருது வழங்கி கௌரவிக்கப்படுகிறது. அதை பொன்னையா சுவாமி ஐயா அவர்களும் நவமணி சண்முகவேல் ஐயா அவர்களும் வழங்கி கௌரவிப்பார்கள்.